பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சு கூட சளி காய்ச்சலும் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு தொக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக 5 தொக்குமே ரெடி ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா ஆயில் மிதக்க பூண்டு தொக்கு ரெடி பண்ணிவிட்டேன். பரண்டை தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது. புளி தொக்கு, தக்காளி தொக்கு அடுத்தடுத்து 1 by 1 ரெடி பண்ணோம். அதனால் இன்றைக்கி ரக்ஸு நிறுவுமே வந்து காலேஜ் போக வேணாம்னு சொல்லிட்டு, ஏன்னா 5மே ஒட்டுக்கா ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் தேவைப்படுறீங்க ஸ்கிரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏமா ஆயில் நிறைய சேர்க்குறீங்கன்னு சொன்னீங்க. அதாவது நம்ம ஆயில் சேர்க்காம நான் உங்களுக்கு வந்து அனுப்புனேன்னா, ஆயில் இருக்கிற இடம் வந்து ஃபங்கஸ் வராது. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு பெசர்வேட்டியுமே நம்ம கலக்கிறது கிடையாது. வினிகர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது. புளி தான் இது முழுக்க நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆயில் மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வராது. ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் வரும்டா தங்கம். ஸோ அதனால தான் நான் வந்து ஆயில் வந்து எனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நான் செக் எண்ணெய் ஊற்றி நான் செஞ்சிட்ருக்கேன். தேவைப்படுறீங்க ஸ்கிரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.